நாளுக்குரிய வேத வசனம் ரோமர் 9வது அதிகாரம் 33வது வசனம். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்வலையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த வசனத்திலே இடருக்கான கல்லை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அநேக நேரங்களிலே கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள் என்றால் நாம் உறுதியாய் பற்றி கொள்ள முடியும். ஆனால் ஒரு உறுதியான அஸ்திபாரம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு கட்டிடமானது எப்படி அது தள்ளாடி அது காற்றடிக்கும் போது, மழை வரும்போது, இல்லைன்னா புயல் அடிக்கும் போது விழ ஆரம்பிக்கிறதோ அதுபோல நாம் கிறிஸ்துவாகிய பாறையின் மேல் நாம் நடப்பட்டவர்களாய், கிறிஸ்துவாகிய இயேசுக்கள் திட அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் இல்லாவிட்டால் சில நேரங்களிலே பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நாம் விழுந்து போய் விடுகிறோம். அது ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன் என்பது எருசலேம். அது விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான பரீட்சிக்கப்பட்டதுமான ஒரு கல்லை வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அதுபோல பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் விலையேற பெற்ற ஒரு கல் நமக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. நமக்கு திட அஸ்திபாரமான கல் இயேசு கிறிஸ்துவே. அந்த திட அஸ்திபாரத்தின் மேல் நாம் நடப்பட்டவர்களாய் இல்லாவிட்டால் கட்டப்பட்டவர்களாய் இருப்போம். இன்றைய நாட்களில் விசுவாசத்தினால் கட்டப்படுவோம். அன்புக்குரியவர்களே, இதே வசனத்திலும் கூட அதற்கு முன்பதாக உள்ள வசனத்திலே ஏன் அவர்கள் இடறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடதற்கான கல்லில் இடறினார்கள். காரணம், விசுவாசத்தினால் தேடாமல் ஒன்லி அவங்க பலி இட்டால் நம்முடைய பாவங்கள் அங்கீகரிக்கப்படும், பாவங்கள் கழுவப்படும் என்று நினைத்தார்கள். நாம் பாவங்கள் கழுவப்படுவது வெறும் பலியினால் அல்ல. ஏசப்பா இந்த நாட்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசத்தினாலே நாம் வாயினால் அறிக்கையிட்டு அவருடைய பிள்ளைகளாய் இந்த நாட்களிலே மாறுவோம். கர்த்தர் தாமே உங்களை இடராதபடி, வழுவாதபடி அவருடைய திட அஸ்திபாரத்திலே தாங்கி வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you all.